இன்றைக்கி ஒரு மார்னிங் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் சிம்பிளான லஞ்ச் மெனு தான். சாதம், வத்த குழம்பு, அப்பளம், அது கூடவே தயிர். பசங்க வத்த குழம்பு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அவங்களுக்கு எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வத்த குழம்பு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம், இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா மேஷி ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடி, கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தல், எந்த வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். கலந்து பாருங்கள். சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. அது மட்டும் இல்லாமல் புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்பளம் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக முருகலாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்